ஓகே, ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான். எப்படி ஆச்சு நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஹோம் பில்ட் பண்ணிடலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவங்களாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களை. லைக் பண்ணாமல் பார்க்கவங்களும் லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா மக்களை? நான் தான் உங்க கேமர் டொனேஷ். சரி ஓகே, நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன பாட்டில் கடைசியாக நம்ம வீடு எந்த இடத்துல முடிச்சோம் தெரியுமா? இதோ இந்த இடம் தான். அதாவது வந்து நம்ம இந்த இடத்துல வீடு கட்ட போறோம். அதனால அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையானது வுட்டு தான். ஓகே, அதனால நம்ம வுட்டை மைண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக் ஆச்சு மைண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் மைண்ட் பண்ணிட்டோம்னா இப்படி இப்படி அப்படி போட்டாலும் நம்மளுக்கு வந்து 4 ஸ்டாக் பிளான்ஸ் வந்துடும். அதனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கிடுவோம். சரி மகளே, நீங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும். அடுத்துக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பெல் படம் போட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதை கீழே அதை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ட்டு காமிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆளை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தூங்குவோம், ஏன்னா நைட் ஆயிட்டு. பேசி நைட்டே ஆயிட்டு. ஓகே, செஸ்ட்டுக்குள்ள ஓகே இவ்வளவு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த குனிப்பை எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஷிப்ளிங் இங்க எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கு சில நல்லது பண்ணணும். செடி வளர்க்கணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும். அதனால வர வழியெல்லாம் நாளத்தையும் போட்டுரும். வீட்டு பக்கத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸி தானே. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த புல்லெல்லாம் மைண்ட் பண்ணுவோம். இந்த புல் பக்கம் நல்லாவே இல்லை. இதனால நம்ம வீடு முன்னாடி பார்த்தோம்னா புல்வெளி காடா இருக்கும். முதல்ல நம்ம ஒரு ஆக்ஸ் செய்வோம். வுட் ஆக்ஸ் வேண்டாம், ஸ்டோன் ஆக்ஸ் செய்வோம். அதனால முதல்ல போய் நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ணணும். இந்த இடம் பார்க்க நல்லா குழி. இந்த இடம் நல்லா பார்க்க குழி மாதிரி இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து காபிள் ஸ்டோன் சீக்கிரம் நம்ம கைக்கு வரும். நல்லா பிளெயினா இருக்க ஏரியாலாம் அட்லீஸ்ட் ஒரு 3 பிளாக் மைண்ட் பண்ணிட்டாலே வந்துடும். அதாவது பாருங்க, இந்த மாதிரிதான். பக்கத்துல இருக்க மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுதான் கிரனைட் தானே, கிரனைட் தான். அதனால நம்ம சீக்கிரம் இதே மைண்ட் பண்ணிடுவோம். இது வந்து நம்மளுக்கு அதாவது அது வந்து இந்த காபிள் ஸ்டோனை வச்சு உங்களோட ஸ்டோன் ஆக்ஸ், ஸ்டோன் பிகாக்ஸ் எதனாலும் செஞ்சுக்கலாம். இது வச்சா மெயினான ஒரு இது செய்யணும், ஃபர்னான்ஸ். உங்களுக்கு ஃபுட்டு அயன்லாம் உருக்கணும்னா அதில் தான் வைக்கணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிடுவோம். நம்ம வீட்டுக்கு சைடில் உள்ள அந்த சோறு பில்லர்ஸ்க்குலாம் இதான். சரி அது ஓகே, பிறகு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே வரட்டும் ஒரு பிளாக். ஓகே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். எங்கிட்ட இருக்கு நம்ம வீடு? இங்கோடி. ஓ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால நமக்கு பிறகு தேவைன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்ன முதல்ல இதுல போய் ஒரு ஆக்ஸ், ஒரு பிகாக்ஸ் முதல்ல இன்வென்ட்ரிக்கு போய் முதல்ல சாப்பிட்டுக்கணும். மேல பாருங்க மகளே, நம்ம ஹெல்த்து கூட இல்லை. சைட்ல கறி, நீங்க கொஞ்சம் பின்னதலியா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்வென்ட்ரிக்குள்ள போய் ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். ஆக்ஸ் வச்சு முதல்ல இதை மைண்ட் பண்ணிட்டு ஓகே எல்லாம் அந்த இடத்துல மதக்கி அதுக்கு முன்னே நம்ம இதை மைண்ட் பண்ணணும். இதுதான் முக்கியம், நமக்கு வுட்டு தான் முக்கியம். இந்த இடத்துல நமக்கு பக்கத்துலயே நிறைய மரம் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியா போயிட்டு. சில இடத்துல மரமே இருக்காது, 1-2 மரம் தான் இருக்கும் பெரிய பிளெயினா இருக்க இடத்துல. அதெல்லாம் வரும்போது எரிச்சலா வந்துடும். ஓகே அது இருக்கட்டும், அதை விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே அப்படி நம்மளோட பார்ட் 1 பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஓபன் பண்ணி உள்ள போய் அந்த பார்ட் 1 ஃபுல்லா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன். சரி பார்த்துக்கோங்க.
நீங்க பார்ட் 1 பார்க்கலன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. இந்த இடம் எதுக்கு எப்படி வந்தான் அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அதனால பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போதைக்கு இந்த அங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் மைண்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அடுத்து இந்த மரத்துக்கு வரணும். பன்னி குட்டிலாம் இருக்கு. பன்னி இந்த ஏரியால உள்ள பன்னி மாடுலாம் டிஃப்ரெண்ட் கலர்ல தான் இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கு, இதை மைண்ட் பண்ணிடும். அடுத்து இந்த செடிகளை தெரியாது நினைச்சியா, கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதே எடுத்தாச்சு. ஓகேதான். இங்க ஒரு மரம் இருக்கு. இந்த பன்னி குட்டிய முதல்ல கதையாக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தேவையில்ல, தேவை இல்ல 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 தேவைதான், தேவை. டேய் ஏன்னா ஓக்கா, ஐயோ சரி இருக்கட்டு, இருந்தாலும் மைண்ட் பண்ணிக்கிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும்ல. ஓகேதான். அடுத்து இந்த இடத்துலயும் இருக்கு. ஓகே, இங்க இருக்கதே மைண்ட் பண்ணிக்கிடும். ஃபர்ஸ்ட் இதுல கீழோட மைண்ட் பண்ணோம்னா இது மேலே ஏறி நின்றுலாம். அதுக்கப்புறம் இதே மைண்ட் பண்ணிட்டோம். அதனால அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டும் ஒரே மரம் மாதிரியே இருக்கு. இது ஒரு கேவ் மாதிரி இருக்கு, ஆனா பார்க்க கேவ் மாதிரி தெரியல. மாதிரி இருக்கு ஆனா இல்ல. ஓகே, அடுத்து இதே எடுத்துக்கிடுவோம். நல்லாதான் இருக்குது. ஆனா இந்த சைட்லயே இருக்க ஒண்ணே. ஓகே, இந்த சைட்ல ஒண்ணு இருக்குது. நம்ம இந்த மரத்துல நல்லா நிறைய உட்டே கிடைச்சிட்டு அந்த சைட்ல ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து மைண்ட் பண்ணும் போது இந்த இலையில வந்து மாட்டிக்கிடுது, அதான் ரொம்ப ஆடா இருக்கு. ஓகே, நம்ம அடுத்து வேற எந்த மரத்தை மைண்ட் பண்ணலாம்? இது ரொம்ப சின்ன மரமா இருக்கு. இதுல போறதுக்குல நம்ம அந்த கேப்ல அங்க போய் மைண்ட் பண்ணிக்கிடுவோம். ஓ, கோழி அடிக்கண்டி இதை போய் சேவ் பண்ணி விட்டேன். ஓகே, நம்ம வந்து இங்க வந்தாச்சு. ஓகே சரி, ஓகே நம்ம இதே மைண்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மரம் நல்லா பெரிய மரமா தான் இருக்கு. நம்ம ஹைட் பத்துமா? பத்து. ஓகேதான். அதனால இந்த சைட்ல உள்ள மைண்ட் பண்ணிக்கிடுவோம். இதை எடுத்தாச்சு. ஓகே, பைக் எதுவும் இல்லை. அந்த சைட்ல கழுத ஒண்ணு இருக்கு. டாங்கி பெல்லோ, டாங்கிட்டே சொல்லிக்கிறோம். நான் ஏதாவது காப்பி ரைட் போட்டுருவாங்க. சரி ஓகே, நம்ம ஓகே ரொம்ப டைம் ஆயிட்டு. கேவுதான் இருக்கு. நம்மளுக்கு முதல்ல காபுல் ஸ்டோன் நிறைய தேவைப்படுது. அதனால நம்ம போய் காபுல் ஸ்டோன் பண்ணுவோம். இங்கூட தானே இருந்தது. ஓகே, இங்கூட தான் இருக்கு. அதனால நம்ம எங்கூடி போவோம். இந்த சைடு அங்கோட இல்ல, இங்கூட தான். இங்கூடியும் கேவ் இருக்கு மக்களே. ஓ, நம்ம இப்போதைக்கு கேவ் மீனிங் போகண்டாம். நம்ம கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்ட்ல கன்ஃபார்ம் நம்ம வீடு கட்டிடலாம். வீடு கட்டிட்டு வீடு கட்டினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கேவ் மீனிங் போலாம். ஓகேவா மக்களே? நமக்கு நிறைய இப்போ காபுல் ஸ்டோன் தேவைப்படுது. அதனால நம்ம நிறையாவே எடுத்துக்கிட்டோம். எதுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சைட்ல பில்லர் மாதிரி அந்த எட்ஜில் இருக்குங்களா, அதுக்கு நம்ம காபுல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போறோம். நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? நம்ம அதனால இதை ஃபுல்லா மீன் பண்ணணும். சீக்கிரம் இங்கூடி உள்ளத நம்ம லேயரா மைன் பண்ணிடுவோம். ஓகே, இங்கூடி ஒரு லேயர் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கட்டு, மைண்ட் பண்ணிடுவோம். ஒரு ரூம், இதுவே ஒரு ரூம் மாதிரி ஆயிட்டு. காபுல் ஸ்டோன்ல தான் அது இருக்கட்டு. இது வித்தியாசமா இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். நான் உனக்கே தெரியாதடா அப்படிம்பீங்க. ஓகே ஆமாங்களே. நம்ம வந்து ஏதாவது நம்மகிட்ட நிறைய கரெக்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம பிளாங்க்ஸா மாத்தணும். இதை பிளாங்கா மாத்திட்டு அடுத்து இதே பிளாங்கா பாருங்க. கரெக்டா 4 ஸ்டாக் வரும். நம்மகிட்ட 62 இருந்தனால ஒரு 8 பிளாங்க் குறையும். மற்றபடி வேற எதுவும் இருக்காது. ஓகேவா? பாருங்க, நான் சொல்லுத மாதிரிதான் கரெக்டா 56 வரும். ஓகே, கரெக்டா இருக்கு நம்ம கணக்கு.
ஓகே, நம்ம இந்த இடத்துல இருக்கதையும் நம்ம மெயிட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருக்க புல்லெல்லாம் தூர எடுக்கணும் முதல்ல. ஓகேவா? புல்ல தூர எடுத்தாலும் பார்க்க நல்லா இருக்கும் நம்ம வீடு. இந்த இடத்துல இருக்க எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்னடா இப்படி வளர்ந்து நிக்கி? ஒரு நிமிஷம், நம்ம கீழே உள்ள எதுக்கு மெயின் புல் எடுக்கணும்? இருக்கட்டும், நம்ம வீட்டை சுத்தி ஒரு அழகா இருக்கணும்ல, அதுதான். இந்த மேலெல்லாம் நிறைய இருக்க. நம்ம ஒரு பெருசா ஒரு நீளமா அவ்வளோதான் வேண்டாம். நம்ம இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான வீடு தான். ஓகே மக்களே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரீம் ஹவுஸ்லாம் நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து கான்கிரீட்டை வச்சுதான் செய்ய முடியும். கான்கிரீட் எப்படி எடுக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ட்ரீம் ஹவுஸ் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வேகமாக மைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ, அந்த இடத்துல ஒன்று போட்டேன். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஃபுல்லா ஈவன் ஆக்கிடுவோம். அந்த இடத்த ஏதாவது ஒரு கோலம் வந்துகிட்டே இருக்கேன். அந்த இடத்துல வைக்க முடியாதா? இன்னும் எவ்வளவு கிட்ட போறது நான்? ஓகே, வா 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 வா. சரி, ஓகே, நம்ம இதை ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவோம். இதை ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா வேற பிளாக் கிடைக்குமா, நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ உள்ளோடி தான் போடணும். உள்ளோடி போட்டுருவோம் ஃபுல்லா. இந்த இடத்துல நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பத்தாதுன்னு நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம் ஃபுல்லா வந்துருமா வராதா, வந்துருமா வராதா. திக் 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 மூவ்மெண்டா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம மறுபடியும் மைண்ட் பண்ணணும் இன்னொரு இடம். ஓகே, கரெக்டா வந்துட்டு. சரி மக்களே, வில்லேஜர் வேற பக்கத்துல இருக்கான். நம்ம போய் இப்போ தூங்கணும். இது தூங்குற நேரம். ஓகேயா? அதனால நம்ம போய் தூங்கிடணும். இந்த வீட்டுக்குள்ள பெட் இருக்கா? இங்க இது பேரல் இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஓகே, நம்ம வீட்டு இது வேற. சரி, நம்ம வீட்டுக்குள்ள போவோம் மகளே. பெட்டை காணும். ஏன்டா அதுக்கெல்லாம் வீடு கட்டி வைக்கீங்க அப்படி? ஓகே, வேற எங்க வீடு இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, இந்த வீட்டுக்குள்ள இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஐயோ, தெரியாம ட்ரேட் வேற. இருக்கு. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துக்கோங்க. சரி, இதான் நம்மளோட பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இல்ல இந்த பாட்டு புரியாது. இதெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கேன், யார் செஞ்சிருக்கேன்னா தெரியாது. சரி காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். அதனால நான் தான் உங்க கேமர் தவனேஷ். அதுக்கு முன்னாடி டாட்டா போடணுமே. டாட்டா வேற போட மாட்டீங்க எங்களை மாத்தி. இது வேற. கரெக்டா இந்த ஆர்ச்சிக்கு பின்னோடி இப்படி நிக்கணும். இப்போ டாட்டா போட. இப்போ டாட்டா போடு. அங்கூடி பார்த்து போடுதான். இப்போ இங்க இருந்து போடு. போன் பார்த்து